அம்மா இப்ப இருக்கிற நிலைமையில நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியுமா? இப்ப அதான் முக்கியமா? முதல்ல அம்மாவுக்கு கான்ஷியஸ் வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துப்போம். இல்ல மீனாட்சி, நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது. ஆதி நல்ல பையனா இருக்கான், நல்ல குடும்பம். அம்மாவுக்கு எப்ப வேணாலும் சரியாயிடும். அதுக்காக நீ கல்யாணத்தை தள்ளி போடாத. என்ன தேனு நீயும் புரிஞ்சுக்காம பேசுற? நான் இப்ப இருக்கிற மைண்ட் செட்ல என்னால கல்யாணத்தை பத்தி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இவ அம்மா எந்திரிக்கிற வரைக்கும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா போல. மீனாட்சி, அம்மாவை யாராவது கோமால இருக்காங்கன்னு சொன்னா கூட உனக்கு கோவம் வரும். அவங்க இப்ப மயக்கத்துல இருக்காங்க, சீக்கிரம் கண்ணை முழிச்சிருவாங்கன்னு நீ எல்லார்கிட்டயும் சொல்ற. அந்த அளவுக்கு நீ நம்பிக்கை வச்சிருக்கல, அப்புறம் ஏன் நீ கல்யாண விஷயத்துல மட்டும் நம்பாம இருக்க? அது இல்ல தேனு, என் கல்யாண டேட்டை இப்பவே ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதுக்குள்ள அம்மா எந்திரிக்கணும்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு டென்ஷனா இருக்கும். அம்மா கூடவே இருந்து எல்லா வேலையும் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன் ஆசையும் அதுதான். என் கல்யாணத்துல எல்லாத்தையும் என் அம்மாவை முன்னாடி நின்னு பார்த்து பார்த்து செய்யணும். எனக்கு புரியுது மீனாட்சி, இருந்தாலும் இது அம்மா முடிவு பண்ண கல்யாணம். அம்மாவுக்கு நாளைக்கு கூட நினைவு வரலாம். அப்படி வரும்போது உன் கல்யாண வேலை வேற தடைப்பட்டுருச்சுன்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. இத பாரு, அவங்க கண்ணு முழிக்கும் போது கல்யாண வேலை பாதி முடிஞ்சிருந்தா அவங்களுக்கும் நிம்மதியா இருக்கும்ல. தேனு, நான் கல்யாணமே வேணான்னு சொல்லல, இப்போதைக்கு வேணாம். இல்ல மீனாட்சி, நீ ஏதோ தப்பு பண்றியோன்னு எனக்கு தோணுது. அவங்க கொடுத்த செக் கூட நீ திரும்ப கொடுத்திருக்க. அதுக்கு என்ன இப்ப? அத நீ பேங்க்ல போடாம இருந்தா கூட பரவாயில்ல, திருப்பி கொடுத்திருக்க கூடாது. அதுவும் இல்லாம கல்யாண வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க எத்தனை நாள் தான் வெயிட் பண்ணுவாங்க? அவங்க வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இல்ல வேற பொண்ணை பாத்துக்கிட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏய், ஏன் இப்படி பேசுற? அவங்களுக்கு நான் அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு அம்மா சொல்லிருக்காங்க. அதுக்காக தானே அவங்க அம்மாவோட ஹாஸ்பிடல் செலவை பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. இல்ல தேனு, கல்யாணம் முடிஞ்சிருந்தா கூட உரிமையா கேட்கலாம். ஆனா இப்ப அந்த மாதிரி வாங்குறது தப்பு. அதனால்தான் அவங்க கொடுத்த நகை கூட நான் திருப்பி கொடுத்துட்டேன். ஏன் மீனாட்சி இப்படி பண்ற? நீ எப்பவும் அடுத்தவங்க உதவியை எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைப்ப. அது எனக்கு தெரியும். ஆனா ஆதி உனக்கு புருஷனாக போறாரு. அந்த உரிமையில நகையை உனக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா அதையும் நீ திரும்ப கொடுத்துட்ட. எனக்கு ஏதோ இது சரியா படல மீனாட்சி. அவங்க ஏதோ நினைச்சிட்டாங்கன்னா? அவங்க எதுவும் நினைச்சுக்கல, என் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மாவுக்கு கான்ஷியஸ் வந்துட்டா அதுக்கப்புறம் எல்லாமே அம்மா சொல்ற முடிவுதான். அவங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் வேற எதை பத்தியும் யோசிக்கிறதா இல்ல. எனக்கு என் கல்யாணத்தை விட என் அம்மா தான் முக்கியம். இத பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. கேட்டிருந்தா நீ சரி நான் சொல்ல போற, வேணாம் தான் சொல்ல போற. அதான் நான் கேட்கல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது கரெக்ட் தான். இருந்தாலும் இதுக்கப்புறம் நீ என்ன செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேளு. கல்யாணம் ஆகி போயிட்டா எனக்கு உண்மையில உரிமை இல்லைன்னு அர்த்தமா? ஏய், நான் ஏன் அப்படிலாம் நினைக்க போறேன்? உனக்கே அந்த வீட்ல 1000 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு உன் வாழ்க்கையில அக்கறை இருக்கு. நான் இருக்கேங்கிறத மறந்துடாத. நான் என் அக்காவை மறப்பனா? நீ ரொம்ப யோசிக்காத. அம்மா எந்திரிச்சிட்டாலே எல்லாமே சரியாயிடும். வா அம்மா பார்க்கலாம், வா.